உங்களுடைய அந்த கேர்லெஸ்ஸால எந்த வித பெரிய பாதிப்பு ஏற்படக்கூடாதுன்றதுனால தான் நான் சொல்லிக்கிட்டு இருக்கேன். இந்த இயர் கண்டிப்பா மேஷ ராசிக்காரங்களுக்கு நல்லா இருக்கு. நீங்க கவலைப்படவே வேண்டாம். எல்லா விதத்திலும் நீங்க நல்லா இருப்பீங்க. மேரேஜ் ஆகும், புதுசா வீடு கட்டுவீங்க, எல்லா சுபகாரியங்களும் கண்டிப்பா நடக்கும். விரைய சனி கண்டிப்பா அதெல்லாம் ஏற்படுத்தி கொடுக்கும். இவ்வளோ நாள் இந்த 3ஆம் இடத்துல வந்து குரு இருந்தார் இல்லையா? இப்போ வந்து 4ஆம் இடத்துக்கு குரு போயிருக்கிறதும் ஒரு நல்ல விஷயம் தான். உங்க தனிப்பட்ட ஜாதகமும் ரொம்ப ஸ்ட்ராங்கா இருந்துச்சு, தசாபுத்திகள் எல்லாம் நல்லா இருந்துச்சு அப்படின்னு இந்த கோச்சாரத்தை நீங்க பார்க்கவே வேணாம். ஏழரை சனியாக இருக்கட்டும், விரைய சனியாக இருக்கட்டும், ஜென்ம சனியாக இருக்கட்டும், எந்த சனியாக இருந்தாலும் தசாபுத்தி மெயின் ரோல் ப்ளே பண்ணும். மேஷராசிக்கு பொது பலன்லாம் சில விஷயம் சொல்ல முடியும். ஒரு 20% நடக்கிற மாதிரியான விஷயங்கள் தான் சொல்ல முடியுன்றதுனால கொஞ்சம் இந்த இயராக இருக்கட்டும், அடுத்த இயராக இருக்கட்டும், கொஞ்சம் கவனமாகவே ஒரு சில விஷயங்களை நீங்கள் செயல்படுத்துங்க. எதையுமே ரொம்ப அசால்ட்டாக விட்டுறாதீங்க. என்ன எல்லாம் நல்லபடி தான் போயிட்டு இருக்காது, நல்லா தான் போகும் அப்படின்னு சொல்லிட்டு இருந்துடாதீங்க. கண்டிப்பாக நெக்ஸ்ட் இயர் நீங்கள் ஜோதிட நலனை தேடி வருவீங்க. இது நடக்கும். நெக்ஸ்ட் இயர்லேருந்து உங்கள் லைஃப் கொஞ்சம் கொஞ்சமாக மாறப்போகுது. நல்ல விதமாக மாறப்போதா இல்லை கெட்ட விதமாக மாறப்போதாங்கிறத நம்ம வந்து அடுத்தடுத்த வருஷங்களை கண்டிப்பாக பார்க்கலாம். அதுக்காக நீங்கள் ரொம்ப பயந்துட வேணாம். என்ன நான் இப்படி சொல்கிறேன்ற நினச்சி நீங்கள் கவலைப்பட்டுக்க வேண்டாம். உங்களை நான் ப்ரிவென்ட் பண்ணுறேன்றதை நீங்கள் புரிஞ்சுக்கணும்.